மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் வேட்பாளர்கள் நாற்று நடவு செய்தும் டீ போட்டு கொடுத்தும் ஆட்டோ ஓட்டியும் மண்பானை செய்தும் வாக்காளர்களை கவர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதனை தொகுப்பாக தற்போது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் ராஜாக்காப்பட்டி அருகே தம்பக்குளத்துப்பட்டியில் பாமக வேட்பாளர் திலகபாமா பெண் விவசாயிகளுடன் சேர்ந்து நாற்று நடவு செய்து வாக்கு சேகரித்தார். பின்னர் பெண்களிடம் வேட்பாளர் திலகபாமா மாம்பழ சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டு சென்றார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் கரூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் தங்கவேலு டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு ஆதரவாக இணைந்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் இணைந்து டீ போட்டு கொடுத்து வாக்காளர்களை கவர்ந்தனர். திருச்செந்தூர் அருகே பரமக்குறிச்சி பகுதிகளில் தூத்துக்குடி வேட்பாளர் சிவசாமி வேலுமணி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது இலவச பேருந்து வருவதில்லை என மாணவிகள் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் பேருந்து இல்லாமல் வெகு நேரமாக காத்திருந்த மாணவிகளுக்கு தனியாக வாகன வசதி ஏற்படுத்தி கொடுத்து அனுப்பி வைத்தார். வெற்றி பெற்றால் கல்லூரிக்கு பேருந்து வசதி செய்து தரப்படும் என மாணவிகளுக்கு அவர் உறுதியளித்தார். கும்பகோணம் அண்ணல் அக்ரஹாரம் பகுதியில் மயிலாடுதுறை மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் ஸ்டாலின் பானை செய்யும் கண்ணன் என்பவர் வீட்டில் மண்பானை செய்து கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக வீதி வீதியாக நடந்து சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் அங்குள்ள திருமண மண்டபத்திற்குள் சென்றும் வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் கரூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில் பிரச்சாரம் செய்தார். அப்போது வேட்பாளர் ஆட்டோ ஓட்டி வந்து வாக்காளர்களிடம் வாக்கு சேகரிப்பு செய்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.